अस्मत् गुरुभ्यो नमः अस्मत् परमगुरुभ्यो नमः अस्मत् सर्वगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः दयापाल दयापात्रं वात्सल्यादि गुणार्णवं श्रीनिवासाचार्य सत्पुत्रं वन्दे वेंकटदेशिकं எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஏகாதசி சத்சங்கில் ரொம்ப நாள் கழித்து எல்லாரையும் சந்தித்து இன்றைக்கி ஒரு சின்ன உரையாடல் பண்ணுறதுல அடியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 மாதமாக இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஏன்னா 2 மாதம் 2 வாட்டி இந்தியாவுக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் அதுலேயும் நல்ல அனுபவங்கள் ஏற்பட்டது. ஸோ அந்த அனுபவங்களை ஒட்டி தான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பிரவச்சனம் பண்ணலாம்னு. போன மாதம் இந்தியாவுக்கு போயிருந்தப்போ அடியனுக்கும் அடியனுடைய பாரியாளுக்கும் ரொம்ப நாளாக இருந்த ஒரு அபிலாஷை நிறைவேறிச்சு. என்னன்னா கேரளாவில் உள்ள மலைநாட்டு திவ்ய தேசங்களை போய் சேவிக்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப வருஷமாகவே இது பிளான் பண்ணி அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருந்து கடைசியில் இந்த வாட்டி பகவத் கிருபையினால் அது நடந்துருச்சு. காட்டவே கண்டபாத கமலம் அப்படின்னு நம்ம அமலநாதிபிரானில் சொல்கிற மாதிரி பகவான் தான் இஷ்டப்பட்டு எப்போ காட்டணும்னு நினைக்கிறாரோ அப்போ தான் நம்மளால் காண முடியும். அதுதான் இதில் நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அவருக்கு காட்டி நம்ம காண்ற மாதிரி நம்மளாக பிளான் பண்ணி போகணும்னு நினச்சா கூட அது அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. எனிவே இந்த வாட்டி மலைநாட்டு திவ்ய தேசங்கள் மொத்தம் 13. ஸோ திவ்ய தேசங்கள் மொத்தம் 108 அப்படின்னு சொல்கிறோம். நம்ம 108ல் நம்ம நில உலகில் நம்ம இந்த உலகத்தில் 106 தான் இருக்குது. 107 திருப்பார்கடல், 108 ஸ்ரீ வைகுண்டநாதன். ஸோ அது ரெண்டும் நம்ம இந்த பிறவி முடிச்சுட்டு நம்ம வைகுண்டம் போகும்போது தான் திருப்பார்கடலையும் வைகுண்டத்தையும் சேவிக்க முடியும். உலகத்தில் இருக்கும்போது நம்ம முயற்சி பண்ணால் 106 திவ்ய தேசங்களை சேவிக்கலாங்கிறது பெரியவங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை. அதில் இந்த திவ்ய தேசங்கள் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம சனாதன தர்மத்துக்கு அடிப்படை வேதங்கள். ஸோ அந்த வேதங்கள் வடமொழியில் இருக்குது. அந்த வேதத்தை அப்படியே தமிழில் வேதம் தமிழ் செய்த மாறணும்னு நம்ம சொல்கிற மாதிரி வேதங்கள் தமிழாக்கப்பட்டது தான் 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துலேயும் ஆழ்வார்கள் ஒவ்வொரு திவ்ய தேசத்துலேயும் உள்ள பெருமாள்களை மங்களாசாசனம் பண்ணி பாடியிருக்கனால இந்த ஆழ்வார்களால் வேதத்துக்கு சமமான திவ்ய பிரபந்தங்களால் பாடப்பட்ட ஸ்தலங்களை திவ்ய தேசங்கள்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். இப்போ 108 திவ்ய தேசத்தில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 84 திவ்ய தேசங்கள் இருக்கு. அதில் சோழ நாட்டு திவ்ய தேசம் 40, பாண்டிய நாட்டு திவ்ய தேசம் 18, நடுநாடுன்னு சொல்லி திருக்கோவலூரும் திருவேந்திரபுரம் 2 நடுநாட்டு திவ்ய தேசம், அப்புறம் 23 தொண்டை நாடு, காஞ்சிபுரத்தை சுற்றி சென்னையை சுற்றி உள்ளதெல்லாம் சேர்த்து 23. 2 திவ்ய தேசம் ஆந்திராவில் இருக்குது, திருவேங்கடமும் அகோபிலமும். கேரளாவில் அதாவது மலைநாட்டு திவ்ய தேசங்கள் 13. அதில் கேரளா ஸ்டேட்டில் இப்போ உள்ள கேரளா ஸ்டேட்டில் 11 திவ்ய தேசம் இருக்குது. மலைநாட்டு திவ்ய தேசத்துலேயே 2 திவ்ய தேசம் தமிழ்நாட்டில் இருக்குது. திருவட்டாரும் திருவன் பரிசாரமும் 2ம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது மலைநாட்டு திவ்ய தேசத்துலாம் வருது. அதுபோக வடநாட்டு திவ்ய தேசங்கள் 12. அதில் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் இந்த ஸ்டேட்ல எல்லாம் ஒரு 7 திவ்ய தேசங்கள் இருக்குது. குஜராத்தில் 1, துவாரகா அது 1 இதில் இருக்குது குஜராத்தில். நம்ம நாட்டை விட்டு தாண்டி நேபாளத்தில் முக்திநாத் சால கிராமம்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது. ஸோ எல்லாம் சேர்த்து 106 திவ்ய தேசங்கள். ஸோ 106 திவ்ய தேசங்களையும்
ஸ்ரத்தையோட நம்ம முயற்சி பண்ணி சேவிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிற 2 திவ்ய தேசங்களை பெருமாளே கூட்டு போய் காட்டுவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. ஸோ நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அதுலேயும் ஆழ்வார் சொன்ன மாதிரி கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில்னு அவர் சொல்கிற மாதிரி நம்மளால் கைகால் நல்லா இருந்து நடக்க முடியும் போதே இதெல்லாம் நம்ம சேவிச்சிடுறது தான் நமக்கு வந்து உத்தேசியம். ஏன்னா பின்னாடி பார்த்துக்கலாம்ங்கிறப்போ பின்னாடி பார்க்கும்போது கையில் காசு இருக்கும், அதனால போகிறதுக்கு நம்மளால் உடம்புல சக்தி இல்லாமல் போயிடும். அதனால நம்ம எப்போ முடியுதோ அப்போ பார்த்துடுறது நல்லது. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி மலைநாட்டு திவ்ய தேசங்களை போய் சேவித்தோம். ஸோ இந்த மலைநாட்டு திவ்ய தேசங்கள் 13, ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி அதாவது நிறைய காமனாக இருக்கும். ஒரே நாள்லேயே ஒரு 4-5 போனோம்னா தலைகால் புரியாது. நம்ம எது பார்த்தோம், அங்கே என்ன இருந்துச்சு, இங்கே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. மலைநாட்டு திவ்ய தேசங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள திவ்ய தேசங்கள் மாதிரி பிரம்மாண்டமாலாம் இருக்காது. பெரிய பெரிய ராஜகோபுரம், இப்போ ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் போனோம்னா 7 பிரகாரம், எவ்வளவு கோபுரங்கள் இருக்குது, எத்தனை சன்னதிகள் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் மலையாள திவ்ய தேசத்தில் இருக்காது. எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். அம்பலம்னு சொல்கிறாங்க அங்கே மலையாள திவ்ய தேசத்தில் அந்த கோயிலுக்கே அந்த ஊரில் உள்ளவங்க அம்பலம்னு சொல்கிறாங்க. அதாவது வட்ட வடிவத்தில் இருக்கும், இல்லைன்னா சதுரமாக இல்லை செவ்வகமாக இருக்கும். கோபுரம் வந்து கூம்பு வடிவில் இருக்கும், கூம்பு வடியில் ஒரு கோணை வச்ச மாதிரி இருக்கும், இல்லைன்னா பிரமிட் ஷேப், சில இடத்துல பிரமிட் ஷேப்லேயும் இருக்கும். கூரை வந்து தமிழ்நாட்டு திவ்ய தேசம் மாதிரி உயரமெல்லாம் ரொம்ப இருக்காது, கீழே தாழத்தான் கூரை வேஞ்சிருப்பாங்க. எல்லாமே ஓடு இருக்கும். ஏன்னா கேரளாவில் மழை ஜாஸ்தி இல்லை, மழை ஜாஸ்தினால அவங்க வந்து அது மோரோவர் அது மலை பிரதேசம், குறிஞ்சி நாடுன்னு சொல்கிறது. அந்த மலையும் மலையை சார்ந்த இடம் குறிஞ்சின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து மழை ஜாஸ்தி, மலை மேலே இருக்கிறனால மரத்தினால தான் கட்டியிருக்காங்க. நிறைய கோயில்களில் வந்து கல்லால் பண்ண சுவர்கள் கம்மியாக தான் இருக்கும், இந்த மரத்தால் பண்ணது ஓடு வேஞ்சது தான் நிறைய இருக்கும். அங்கே வந்து சில பேசிக் வித்தியாசங்கள் என்னென்னா, அங்கே உள்ள அந்த பூஜை பண்ணுற பக்தாச்சாரியர்கள் வந்து நம்மளை மாதிரி திருமணம்லாம் சாத்தியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து சந்தனத்தில் பூசியிருப்பாங்க, அவ்வளோதான். திருமண் சாத்துற பழக்கம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டிலே உள்ள திருவட்டாரில் போய் பார்த்தாலும் அங்கே உள்ள பட்டர்கள் வந்து திருமண் சாத்த மாட்டாங்க, இந்த சந்தனம் தான் பூசியிருப்பாங்க. ரொம்ப சிரத்தையாக பண்ணுவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரூடாக இருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அவங்க வந்து அந்த ஆச்சாரத்தை அவ்வளவு சின்சியராக இது பண்ணுறனால அவங்க அவங்களோட இது வந்து கொஞ்சம் தனியாக இருக்கும். இப்போ மலையாள திவ்ய தேசத்துல எல்லாம் பார்த்தோம்னா 13 திவ்ய தேசம் சொன்னோம்ல, அதுல எல்லாம் இப்போ ஸ்தல புராணம் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் மூலவர் யாரு, உற்சவர் யாரு, தாயார் யாருங்கிற இந்த புஷ்கரணி தீர்த்தம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க பேர். ஆனால் நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி தாயாருக்கு சன்னதி இருக்காது. ஒரே ஒரு திவ்ய தேசம் திருநாவாய்ங்கிற திவ்ய தேசத்துல மட்டும் தாயாருக்கு சின்னதாக ஒரு தனி சன்னதி இருக்கு. அது போக மற்ற 12 திவ்ய தேசத்துலையும் அகலகிலேன் இறைமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொன்ன மாதிரி எல்லா தாயாரும் பெருமாளோட மாரில் தான் இருக்கா. ஸோ தனி சன்னதி கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து கேரளாவில் சைவம் வைஷ்ணவங்கிற பேதம் அவ்வளவா கிடையாது. அதனால எல்லா திவ்ய தேசத்துலேயும் சிவனுக்கு ஒரு சன்னதி இருக்கு, கணபதின்னு விநாயகர் சன்னதி இருக்கு, ஐயப்பனுக்கு ஒரு சன்னதி இருக்கும், பகவதி அம்மனுக்கு ஒரு சன்னதி இருக்கும்.
ஸோ இது எல்லா திவ்ய தேசத்துலேயும் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த காலத்துலேருந்தே அமைப்பு. அந்த மாதிரி அவங்களோட வழிபாட்டு முறை, அவங்களோட நம்பிக்கை அந்த மாதிரி இருந்திருக்கு. அதே தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் பிரதானம் வந்து ஸ்ரீமன் நாராயணன் தான், திவ்ய தேசம்தான், ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஸ்தலங்கள் தான். எல்லா ஊர்லேயும் ஆழ்வார் பாசுரங்களை எழுதி வச்சுருக்காங்க. இந்த கிருஷ்ண பிரேமி சுவாமி வந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்துலேயும் நம்மாழ்வார் பாடல்களையெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காரு, எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 13 திவ்ய தேசத்தில் நம்மாழ்வார் வந்து 11 திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. திருவித்துவக்கோடுங்கிற திவ்ய தேசத்துக்கு குலசேகர ஆழ்வார் 10 பாசுரம், பெருமாள் திருமொழியில் 10 பாசுரம் அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. திருமங்கை ஆழ்வார் 3 திவ்ய தேசத்துக்கு 1 பாசுரம் 2 பாசுரம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பட் பெரும்பாலும் மலையாள திவ்ய தேசங்களுக்கெல்லாம் நம்மாழ்வார் தான் இது பண்ணியிருக்காரு, மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்மாழ்வாருடைய வைபவம் அன்னைக்கு திருவாய்மொழி பற்றி பேசும்போது கொஞ்சம் பார்த்தோம். இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு நான் திருப்பி நம்மாழ்வார் வைபவத்தை நம்ம பார்க்கலாம் இன்னொரு வாட்டி. அவர் வந்து அவங்க ஆழ்வார் திருநகரியில் அவர் அவதாரம். ஆனால் அவருடைய அப்பா அவரும் அவங்க அம்மாவும், அவங்க அம்மா வந்து திருவன் பரிசாரம், அதாவது மலைநாட்டு திவ்ய தேசத்துலேயே ஒரு திவ்ய தேசம் திருவன் பரிசாரம், நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கு, அங்கேருந்து வந்தவங்க. ஸோ அங்கே போய் அவர் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஆழ்வார் திருநகரிக்கு திரும்பி வரும்போது வழியில் திருக்குறுங்குடியில் வேண்டிக்கிறாங்க. திருக்குறுங்குடி பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு குழந்தை வேணுங்கிறப்போ அவரே நானே வந்து பிறக்கிறேங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து சொன்னதாக ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ நம்மாழ்வாருடைய தாயார் வந்து மலைநாட்டு திவ்ய தேசத்தை சேர்ந்தவங்க, திருவன் பரிசாரம். அதனாலேயே என்னமோ மலைநாட்டு திவ்ய தேசத்துக்கு முக்கால்வாசி நம்மாழ்வார் தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து மலைநாட்டு திவ்ய தேசங்களை சேவிக்கணும்னா 2 வழியில் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஒன்று கீழே இருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி நாகர்கோயிலிருந்து ஆரம்பித்து திருவன் பரிசாரம், திருவட்டாறு, திருவனந்தபுரம் அப்படின்னு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். மேலேருந்து பாலக்காடுலேருந்து குருவாயூர் போகிற வழியில் திருவித்துவக்கோடு, திருநாவாய் அங்கேருந்து ஆரம்பிச்சும் கீழே வரலாம். 2 வகையிலையும் பார்க்கலாம். எப்படியும் ஒரு 3 நாள் ஆகும். ஏன்னா அங்கே வந்து டைமிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. காலையில் 5 மணிக்கு திறந்துருவாங்க, ஆனால் 10 மணிக்கு நட சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு தான் திறக்கிறாங்க. 5 மணிக்கு திறந்து 7:30 8க்குள்ளே நட சாத்திடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் இடையில. ஸோ பெஸ்ட்டு வந்து கார் இல்லைன்னா வேனில் போயிடுறது நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி அங்கெல்லாம் போய் பார்க்குறது சிரமம், ரொம்ப டைம் ஆகும் அதுக்கெல்லாம். ஸோ நம்மளாக ஒரு அரேஞ்ச்டு இதில் போனோம்னா, கண்டக்டட் இது மாதிரி போனோம்னா 3 நாளில் நல்லா சேவிச்சிடலாம். அடியவங்கள் 3 நாளில் தான் 13 திவ்ய தேசங்களையும் சேவித்தோம். நல்லபடியாக எல்லா பெருமாளும் ஏகாந்தமாக சேவை சாதிச்சாங்க. ப்ளஸ் குருவாயூரும் சேவித்தோம். குருவாயூரும் அது திவ்ய தேசம் இல்லைன்னாலும் பிரபல்யமான ஒரு அபிமான ஸ்தலம். அங்கேயும் போய் சேவை சாதித்தோம். இப்போ இந்த 13 மலையாள திவ்ய தேசத்தில், மலைநாட்டு திவ்ய தேசத்தில் 10ல் வந்து பெருமாள் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார். அதாவது ஒரு கையில் கதையும் இன்னொரு கையில் பத்மம், அந்த தாமரை மலரையும் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சங்கு சக்கரத்தோட 4 புஜத்தோட ஒரே மாதிரி தான் இருப்பார். எல்லா ஊர்லேயும் பார்த்தோம்னா பெருமாள் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பார். நின்ற கோலத்தில் இருப்பார். ஒரு கையில் கதை வச்சுருப்பார், இன்னொரு கையில் தாமரை மலரை வச்சு 2 சங்கு சக்கரத்தோடு இருப்பார்.
அதே மாதிரி தான் இருப்பார் குருவாயூரப்பனும். ஸோ குருவாயூரப்பன் சுவாமி மாதிரியே தான் எல்லா கோயில்லையும் பெருமாள் இருப்பாங்க. 13ல் 13ல் 10 திவ்ய தேசத்தில் நின்ற கோலம், 2 திவ்ய தேசத்தில் கிடந்த கோலம். திருவட்டாரும் திருவனந்தபுரம் 2 ஊர்லேயும் பெரிய திருமேனி, கிடந்த கோலம். 3 திருவாசல் இருக்கும். ஸோ 3 வழியாக ஒரு வாசல் வழியாக திருவடியும், ஒரு வாசல் வழியாக திருநாபியும், ஒரு வாசல் வழியாக திருமுகமும் சேவிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு இடத்துல அமர்ந்த கோலம், திருவன் பரிசாரம், திருவாள் மார்பன்கிற இடத்துல வந்து அவர் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். ஸோ மற்ற எல்லா 10 திவ்ய தேசத்துலேயும் நின்ற கோலத்தில் தான் இருப்பார். ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு இது. ஸோ அவங்க பூஜை முறைகள் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இந்த நம்பூதிரிகள் பண்ணுற மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. எங்கேயுமே எலக்ட்ரிக் லைட் இருக்காது சன்னதிக்குள்ள. எல்லாம் அந்த விளக்கு, நெய் விளக்கு தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த நெய் விளக்குலேயே நல்லா, அதுலேயும் அவங்க தீபாராதனை காட்டும்போது ரொம்ப நல்லா தெரியும், அழகாக இருக்கும். சின்ன சின்ன சன்னதிகள் தான். எல்லா இடத்துலையுமே ஆக்சஸ் வந்து ரொம்ப குறுகலாக நம்ம குனிஞ்சு பணிவோட போகிற மாதிரி, தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி நடந்து போகிற மாதிரியெல்லாம் இருக்காது. விலாசமான வாசல்கள் போகிற மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப குறுகலாக இருக்கும், படியோடு இருக்கும். அது நிறைய இடத்துல குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல தாவி போகிற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. அது வந்து நம்மளுடைய பணிவை காட்டணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்களோ என்னமோ தெரியல. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு அந்த இதுக்குள்ளலாம். ஸோ அடியவங்கள் எப்படி போனோம்னா, இங்கேருந்து ஃபஸ்ட்டு பாம்பே போய், பாம்பேலேருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்லேருந்து காரில் கிளம்புனோம். அங்கேருந்து பால்காட்டு வழியாக ஃபஸ்ட்டு போன திவ்ய தேசம் திருவித்துவக்கோடு. திருவித்துவக்கோடு வந்து சென்னையிலேருந்து கோழிக்கோடு போகிற ட்ரெயின் ரூட்டில் வர்ற ஒரு திவ்ய தேசம். ரொம்ப ரொம்ப அழகான திவ்ய தேசம். அங்கே வந்து பாரத புழா அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது. அது வந்து தட்சிண கங்கைன்னு சொல்கிறாங்க. அந்த கங்கை நதி வடக்கில் இருக்குல்ல, அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான புனிதத்தன்மை கொண்ட நதி வந்து பாரத புழா. ஸோ அந்த பாரத புழா கரையில் தான் திருநாவாயும் திருவித்துவக்கோடு திவ்ய தேசமும் இருக்குது. ரெண்டும் முதல் நாள்லேயே நாங்கள் போன அன்னைக்கே சேவிச்ச 2 திவ்ய தேசம். அதில் ஃபஸ்ட்டு போனது வந்து திருவித்துவக்கோடு. கோடுன்னா மேடான இடம் அப்படின்னு அர்த்தமா. அந்த ஊரில் நிறைய ஊருக்கு வந்து கோடுன்னு வரும். கோழிக்கோடு அந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு கோடு அப்படின்னு வருது. கோடுனா என்ன அர்த்தம்னா ஒரு மேடான இடமா, ஏன்னா அது மலைப்பாங்கான இடம்ல, அதனால. வித்துவக்கோடுனா அழகான இடம்னு அர்த்தமா திருவித்துவக்கோடு. ஏன்னா பெருமாள் வந்து அங்கே ரொம்ப விரும்பி வந்து சேவை சாதிக்கிற திவ்ய தேசம். திருவித்துவக்கோடு வந்து குலசேகர ஆழ்வார்னால 10 பாசுரம் ஒரு பதிகம் பாடியிருக்காரு. தருதுரையன் தடாயில் நின் சரணல்லால் சரணில்லை அப்படிங்கிற இதில் வந்து 10 பாசுரத்துலையுமே தன்னுடைய அனன்ய கதித்துவத்தை அவர் காட்டுறாரு அந்த 10 பாசுரத்தில். இப்போ வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து பகவானிடம் சரணாகதி பண்ணுறது தான் அடிப்படை கொள்கை. பகவானே உபாயமாகவும் உபேயமாகவும் வரிச்சுக்கிட்டு அவரையே மீன்ஸ் அண்ட் கோல் அப்படின்னு வச்சுக்கிறது தான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அந்த மாதிரி பண்ணுற சரணாகதனுக்கு 2 குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க. முக்கியமான குவாலிட்டி 2. ஒன்று வந்து அனன்ய கதித்துவம், இன்னொன்று வந்து ஆக்கிஞ்சன்யம். ஆக்கிஞ்சன்யம்னா கைமுதல் இல்லாமை. அதாவது ஒன்றை அடையிறதுக்கு பகவான்கிட்ட வந்து நம்ம ஒன்றை அடையிறதுக்கு நானாக பண்ணி உங்ககிட்ட வர்றதுக்கு என்கிட்ட எந்த தகுதியோ
இல்லை குவாலிஃபிகேஷனோ இல்லை அந்த மாதிரி இந்த கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு பகவத்கீதையில் வர்றதில்ல. அதெல்லாம் பண்ணி எந்த ஒரு சாதனமும் என்கிட்ட இல்லை. நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலும் உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கேட்கின்றேன் அப்படின்னு வானமாமலை பெருமாள்கிட்ட நம்மாழ்வார் வேண்டுறாரு. அந்த நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் அப்படின்னு சொல்றது வந்து ஆகிஞ்சன்யத்தை காட்டுறது. அதாவது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ தான் இது பண்ணணும் அப்படின்னு. அதே தான் ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல, ந தர்ம நிஷ்டோஷ்மி ந சாத்ம வேதி ந பக்திமான் துவச்சரணாரவிந்தே ஆகிஞ்சனம் அனன்யகதிகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதில் என்ன, ந தர்ம நிஷ்டோஸ்மின்னா இந்த எந்த விதமான தர்மங்களும் என்கிட்ட இல்லை, நான் சாத்ம வேதினா எந்த சாதனையும் என்கிட்ட இல்லை. ஸோ அதாவது கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் ஆழ்வார் பாடின பாசுரத்துக்கும் அர்த்தம், ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்ன பாசுரத்துக்கும் அர்த்தம். ஸோ அதில் வந்து அந்த அனன்ய கதித்துவம், அதாவது களைவாய் துன்பம் களையாது ஒளிவாய் களைகன் மற்றிலேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். அதாவது நீ என்னுடைய கஷ்டங்களை நீ தான் போக்கணும், ஒருவேளை நீ போக்கலைன்னாலும் எனக்கு வேற போக்கிடம் கிடையாது, உன்னை விட்டுட்டு நான் வேற எங்கேயும் போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுதான் அனன்ய கதித்துவம். ஸோ அந்த அனன்ய கதித்துவத்தை காட்டுறது தான் இந்த பெருமாள் திருமொழியில இந்த தருதுயரம் தடாயல்ங்கிற பதிகத்தில் வர்ற 10 பாசுரம். அதில் வந்து கிருஷ்ண பிரேமி சுவாமி அதில் 4வது பாசுரம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல, அதனால அதை எழுதி வச்சிருக்காங்க. அது என்னன்னா, அதாவது ஒரு மருத்துவன் பால் மகா மாளாத அன்பு கொண்ட நோயாளன் போல அப்படின்னு வரும். என்னன்னா, அதாவது ஒரு சர்ஜன் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு போகிறோம், சர்ஜன் வந்து கத்தி எடுத்து வெட்டி அதை சரி பண்ணுறாரு. ஸோ அவர் கத்தி எடுத்து நம்மளை வெட்டி குத்தி இது பண்ணாலும் அவர் மேலே நம்ம நிறைய மரியாதை வச்சுருக்கோம், நம்ம அன்போடு இருக்கோம், நன்றியோடு இருக்கோம். அந்த மாதிரி பகவான் வந்து நம்ம கர்மத்தை நம்ம சீக்கிரம் தீக்கணுங்கிறதுக்காக நிறைய கஷ்டங்களை கொடுத்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், நீ என்ன எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் எனக்கு ஒன்றை விட்டால் வேற கதி இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பாசுரத்தோட அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அந்த பதிகத்துல வந்து ஒவ்வொரு பாசுரத்துலையும் ஒரு மாதிரி வரும். இந்த ஃபர்ஸ்ட் தருதுயரம் தடாயல்ல வந்து ஈன்ற தாய் அகற்றிடினும், அதாவது ஒரு தாயார் வந்து சின்ன குழந்தைய வந்து சேட்டை பண்றான்னு சொல்லி அடிச்சாலும் அந்த குழந்தை வந்து வேற எங்கேயும் ஓடாது, திருப்பி திருப்பி அந்த அடிக்கிற தாயோட காலை பிடிச்சிட்டு தான் அழும். அந்த மாதிரி நீ என்ன கஷ்டம் பண்ணாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஸோ அதே மாதிரி ஒரு நாட்டில் உள்ள பிரஜைகள் வந்து இந்த மன்னனுக்கு வந்து விசுவாசமாக இருப்பாங்க. ஸோ அந்த மன்னன் என்ன கொடுமைப்படுத்தினாலும் வேற அதனால் அதை விட்டுட்டு வேற ஊருக்கு ஓடாமல் அந்த ஊர்லேயே இருந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் அந்த மாப்பறவை போல அப்படின்னு, அதாவது நடுக்கடலில் ஒரு கப்பல் போயிட்டுருக்கு, அங்கே ஒரு பறவை வருது. அது வந்து அந்த எதுக்கு நான் இந்த கப்பலில் போய் மேலே உட்காரணும், நான் பறந்து போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி போகுதான். எங்கே போனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் கடல் தான் இருக்குது, எந்த நிலமும் இல்லை. அதனால் திருப்பி திருப்பி பார்த்துட்டு வந்து சுற்றி வந்து அந்த கப்பலில் உள்ள பாய்மரத்துலேயே வந்து உட்காருதான். அந்த மாதிரி எனக்கு வேற வழியே இல்லை, நான் எங்கே போய் சுற்றி பார்த்தாலும் எனக்கு வேற வழி இல்லாமல் உங்ககிட்ட தான் நான் திருப்பி திருப்பி வர வேண்டியிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரிசையாக வரும். ஸோ எனிவே அது வந்து அந்த திவ்ய தேசத்தில் உள்ள பாசுரங்களை பற்றி சொன்னது. அந்த திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாளுக்கு திருநாமம் வந்து அபயப்பிரதன். ஸோ அனன்ய கதித்துவத்தை பற்றி ஆழ்வார் பாடியிருக்காரு. அதனால அபயம் கொடுக்குற பெருமாளுங்கனால அபயப்பிரதன், உய்ய வந்த பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள இந்த பட்டாச்சாரியர் வந்து அபயப்பிரதன் தான் சொன்னார். அங்கே வந்து அந்த காலத்தில் அந்த ஸ்தலபுராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள் அங்கே வந்து தவம் இருந்தாங்களாம், அவங்க வனவாசம் வந்த காலத்தில். அதனால் அவங்க வந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விஷ்ணு சன்னதியை அங்கே இது பண்ணியிருக்காங்க. ஸோ தர்மர் ஒரு விஷ்ணு சன்னதி, பீமன் ஒன்று பண்ணியிருக்காரு,
நகுலன் சகாதேவன் 2 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அர்ஜுனன் ஒன்று. ஸோ 4 பெருமாள் சன்னதி. அதில் வந்து ஒரு சிவனோட சன்னதியும் இருக்குது. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்கிறாங்க. ஒரு முனிவர் வந்து காசியில் போய் தவம் இருந்தாராம், மோட்சம் வேணும்னு சொல்லி. அப்போ வந்து அவருக்கு திடீர்னு அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுமே அம்மாவை பார்க்குறதுக்காக ஒரு கொடையை எடுத்துகிட்டு காசியிலேருந்து அவர் நடந்து வந்தாராம். நடந்து வந்து திருவித்துவக்கோடுக்கு வந்து அந்த கொடையில் காசி விஸ்வநாதர் கொடைக்கு உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு அவரும் கூட வந்தாராம். ஸோ இவர் வந்தவர் திருவித்துவக்கோட்டுக்கு வந்து பரதப்புழா நதியில் குளிக்கிறதுக்காக அந்த கொடையை திருவித்துவக்கோடு திவ்ய தேசத்தில் உள்ள பலிபீடம், அங்கே எல்லா கோயில்லையும் பலிபீடம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பலிபீடத்தில் அந்த கொடையை வச்சுட்டு அவர் குளிச்சுட்டு வர்றப்போ பார்த்தா பலிபீடம் வெடித்து உடஞ்சிருந்துச்சான். அதுலேருந்து சுயம்புவாக ஒரு சிவலிங்கம் வந்துருந்துச்சான். ஸோ அவருக்கு அந்த சிவலிங்கத்துக்கும் ஒரு சன்னதி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ திருவித்துவக்கோட்டில் வந்து பெருமாள் சன்னதியும் இருக்குது, சிவன் சன்னதியும் இருக்குது. இப்போ 108 திவ்ய தேசத்தில் பெருமாளும் சிவனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 10 திவ்ய தேசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிதம்பரத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும். திருக்குறுங்குடியிலையும் உள்ள சிவன் சன்னதி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இங்கேயும் திருவித்துவக்கோட்லையும் சிவன் சன்னதியும் இருக்குது. மலையாள திவேசம் எல்லாத்துலேயுமே கணபதி சன்னதி இருக்கும். பட் சிவன் சன்னதின்னு தனியாக இருக்கிறது வந்து இங்கே தான். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது. ஸோ அங்கே பார்த்தோம், அந்த 4 பெருமாள் சன்னதியும் தனித்தனியாக இருக்குது. சின்ன சின்ன சன்னதி தான், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். அதில் 4 படி ஏறி போகிற மாதிரி இருக்கும். உள்ள பெருமாள் நின்ற கோலத்தில் ஒரே மாதிரி தான் இருப்பார். எல்லா பெருமாளும் ஒரே மாதிரி அந்த நின்ற கோலத்தில் ஒரு கையில் கதையும் இன்னொரு கையில் பத்மத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து சொன்ன மாதிரி தாயாருக்குன்னு தனியாக சன்னதி கிடையாது, அவர் மாரில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அங்கே வந்து தமிழ்நாடு மாதிரி தீர்த்தம் சடாரியெல்லாம் சாதிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம போய் ஏதாவது பூஜை கொடுத்தோம்னாலும் கையில எல்லாம் வாங்க மாட்டாங்க, அந்த படியில் வைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன இது சாத்தனமோ அதை நம்ம அங்கே வச்சோம்னா அவங்க வந்து எடுத்து பூஜை பண்ணி ஒரு வாழை இலையில் சந்தனமும் பூ 2 பூ வச்சு அதை பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதுதான் எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. அது கூட இப்படி வச்சு ட்ராப் பண்ணுவாங்க. நம்ம கையை நீட்டினோம்னா இப்படி மேலேருந்து ட்ராப் பண்ணுவாங்க, பற்றக்கூடாதுன்னு சொல்லி. யாரும் தொற்றக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ அது திருவித்துவக்கோடு. ஸோ திருவித்துவக்கோடுலேருந்து 40 கிலோமீட்டர் பாரதப்புழா நதியை ஒட்டிய ரோடு போகுது. 40 கிலோமீட்டர் வந்தால் திருநாவாயின்னு ஒரு திவ்ய தேசம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 13 திவ்ய தேசமும் பார்த்து முடிஞ்சதும் அவன் கேட்டான், இந்த 13ல் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு. திருநாவாய் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், நான் திருநாவாய்ங்கிறது முகுந்த நாராயணன் திருநாவாய் அதாவது 9 ரிஷிகள் அங்கே தவம் பண்ணாங்களாம். அதனால நவ ரிஷி ஸ்தலம்னு இருந்தது, அது மருவி நாவாய்னு மாறிடுச்சான். அது அந்த பரதப்புழா நதிக்கரையில் இருக்குது. அது வந்து இந்த காசியில் சிரார்த்தம் பண்ணாங்கள, அதே மாதிரி அந்த கங்கை நதி தட்சிண கங்கைன்னு சொல்கிறோம்ல, ஸோ கங்கை நதிக்கு ஈக்குவல் புனிதம் இருக்கிறனால இங்கேயும் சிரார்த்தம் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் வந்து அங்கே சிரார்த்தம் பண்ணுறாங்க. திருநாவாய் நல்ல ரெனோவேட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அந்த மூலிகை பெயிண்டில் வந்து படங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்குது. ஸோ அந்த இது அங்கே வந்து அங்கே மட்டும் தாயாருக்கு தனியாக சன்னதி இருக்குது. அது என்னன்னா அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அங்கே வந்து கஜேந்திரன் யானை வந்து அந்த ஆற்றுலேருந்து தாமரைப்பூவை பறிச்சுட்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பாராம்.
அதே மாதிரி தாயாரும் அந்த ஆற்றுல இருந்து தாமரைப்பூவை பறிச்சுட்டு வந்து ஒரு நாள் வந்து கஜேந்திரன் வந்து கடகடன்னு காலையிலேயே வந்து எல்லா பூவையும் பறிச்சுட்டு போயிட்டாராம். தாயார் வந்து பறிக்க வரும்போது ஒரு பூவும் இல்லையா. ஸோ தாயார் அப்செட் ஆகி பெருமாள்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி உங்கள் பக்தன் வந்து எல்லா பூவையும் பறிச்சுட்டு வந்துட்டாரு, எனக்கு பூஜைக்கு பூ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னாலுமே பெருமாள் வந்து கஜேந்திரனை கூப்பிட்டு, இனிமே நீ எனக்கும் பெரிய பிராட்டி தாயாருக்கும் சேர்த்தே நீ பூஜை பண்ணு, அவளையே நான் இங்கேயே வீட்டு இருக்க சொல்கிறேன், அதனால் நீ அவன் 2 பேருக்கும் சேர்த்து நீ பூவை கொண்டாந்து சமர்ப்பிக்கலாம், பூஜை பண்ணலான்னு சொன்னாராம். அதனால் சின்னதாக ஒரு தாயார் அமர்ந்த கோலத்தில் அங்கே இருக்கான், திருநாவாய். ரொம்ப நல்ல திவ்ய தேசம். இது 2மே குருவாயூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே போய் பார்க்கணும்னா குருவாயூர் இஸ் தி ஐடியல் பிளேஸ் இந்த 2 திவ்ய தேசம் பார்க்குறதுக்கு. நாவாய் முகுந்தன். முகுந்தன்னா மூண மோக்ஷம், கூன பூமி. ஸோ மோக்ஷ பூமி. ததாமினா தர்றவன். ஸோ முகுந்தன்னா என்ன அர்த்தம்னா மோக்ஷ பூமியை தருபவன் அர்த்தம் முகுந்தன். ஸோ நாவாய் முகுந்தன் வந்து அங்கே வந்து வழிபடுறவங்களுக்கு வந்து மோட்சத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ரொம்ப அழகான திவ்ய தேசம், அற்புதமான அனுபவம் அங்கே போனது. ஸோ இன்றைக்கி இந்த 2 திவ்ய தேச அனுபவத்தை பற்றி சொன்னதில் ரொம்ப சந்தோஷம். மற்ற திவ்ய தேசங்களை பற்றி வர்ற ஏகாதசி காலட்சேபத்தில் நம்ம பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.